ஆகஸ்ட் 24 இன்று ஏகனாபுரத்துக்கு கிடைத்த விடுதலை நாள். ஏகனாபுரம் மற்றும் பரந்தூர் வட்டார விவசாய பெருங்குடி மக்களுக்கு கிடைத்த ஒரு சுதந்திர நாள். மீண்டும் ஒரு சுதந்திரத்தை நாங்கள் கிடைக்கப் பெற்றோம். தமிழகத்தினுடைய முதல்வர் தமிழக மக்களின் மனங்களில் வாழக்கூடிய அமோக பெரும்பான்மை பெற்று மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு முதல்வராக பதவி ஏற்று எங்களுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்கிறார். ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக, அதாவது நாட்களில் சொல்ல போனால் 1500 நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற பரந்தூர் பசுமை விமான திட்ட போராட்ட குழு இந்த பரந்தூர் திட்டத்தை தயவு செய்து நீங்கள் கைவிடுங்கள். இந்த திட்டத்தை மாற்று இடத்திற்கு நீங்கள் எங்கேயாவது கொண்டு செல்லுங்கள், மாற்று இடத்தை தேர்வு செய்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு வகையான போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருந்த வேளையில் இதற்கு முன்னால் இருந்த மாநில அரசு அதை கண்டுகொள்ளாமல் மக்களை எதேச்சகர அடிப்படையிலே எங்களை மிகவும் மிகவும் போராட்ட களத்திலே எங்களை மிகவும் துன்புறுத்தினார்கள். பல்வேறு வகையிலே பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம். அத்தனை போராட்டங்களுக்கும் ஒரு விடிவெள்ளையாக எங்கள் கிராம தேவதை எல்லையம்மன் மற்றும் கொல்லமட்டம்மனுடைய அருளால் எங்கள் தமிழக முதல்வராக பதவியேற்கக்கூடிய தமிழகத்தினுடைய தளபதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் இன்று ஒரு மகத்தான ஒரு அறிவிப்பை சட்டசபையில் 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிறார். இந்த பகுதி விவசாய பெருங்குடி மக்களையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார். அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ, பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை நான் முதல்வராக தலைமையேற்றவுடன் இந்த திட்டத்தை கைவிடுவேன் என்று எப்படி போராட்ட குழுவை நேரில் வந்து சந்தித்து அவர் உறுதியளித்து சென்றாரோ, அந்த உறுதியிலேயே அவர் மிக வலிமையாக நின்று எந்த பிரச்சனைக்கும் அவர் ஆட்படாமல் இன்று அந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். பரந்தூர் பசுமை விமான திட்டம் கைவிடப்படுகிறது என்று அவர் கைவிடப்படுகிறது என்ற அந்த அறிவிப்பில் மக்கள் எல்லாம் மனக்குமுறல்கள் நீங்கி கண்ணீர் விட்டிருந்த அந்த துயரம் நீங்கி நீங்கள் அனைவரும் கிராமமே நீங்கி புத்துணர்ச்சியாக புத்துணர்வாக இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்காக எங்களுக்காக இந்த போராட்ட களத்திலே, இந்த நேரத்திலே, இந்த போராட்ட களத்திலே எங்களுக்காக இந்த ஏகனாபுரம் கிராமத்திற்கு வந்த அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அமைப்புகளுக்கும், குறிப்பாக பூவுலக நண்பர்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கொண்டு, இந்த தளபதி அவர்கள் எங்கள் போராட்ட களத்திற்கு நேரில் வந்து வருகை தந்து போராட்ட குழுவை சந்தித்ததற்கும், இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கும் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் ஆலோசகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் மக்கள் சார்பாகவும் போராட்ட குழு சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.